திருவிருந்து, ராபோஜனம், அப்பம் பிக்குதல் இப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? இதை குறித்து ஒரு சின்ன விளக்கம். அது மட்டும் இல்லை, புளிப்பில்லாத அப்பத்தை தான் பிக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை குறித்ததுன்னு ஒரு விளக்கமும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ. ஒருத்தர் ஒரு போதனையை எந்த சூழ்நிலையில் சொல்கிறாரு அப்படிங்கிறதல்ல, நமக்கு கிடைக்கக்கூடிய போதனை என்ன, அதுதான் முக்கியம். அப்ப அதனால ராத்திரி சொன்னாரு, பகல சொன்னாரு, அதை நம்ம எப்படி எடுக்க வேண்டியது இல்லை. ஆனா இந்த இரவுல அவங்க பஸ்கா புசித்தாங்க. அப்ப அது இரவுல தானே அவங்க புசித்தாங்க, இரவுல தான் நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்ற வாதம் ஏத்துக்கிட முடியாது. ஏன்னா அது நமக்கே தெரியும். இது எந்த சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் ஏற்படுத்துறாரு? சீசர்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, ஆண்டவரே நாங்கள் எங்கே பஸ்காவை ஆயத்தம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே திருவிருந்த ஆயத்தம் பண்ணணும்னு கேட்கல, எங்க பஸ்காவை ஆயத்தம் பண்ணணும் அப்படித்தான் கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, நீங்க ஊருக்குள்ள போங்க, ஒருத்தன் தண்ணி குடம் சுமந்துக்கிட்டு வருவான், அவனுக்கு பின்னாடி போங்க, அவன் போற வீட்டுக்குள்ள நீங்கள் நுழைங்க, இந்த மாதிரி போதகர் கேட்கிறாருங்கிறத சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவன் ஒரு பெரிய மேல் வீட்டு அறைய ஆயத்தம் பண்ணி இருக்கிற அறைய காட்டுவான் அப்படின்னு எல்லாம் சொல்றாருல. அதே மாதிரி அங்க போயிட்டாங்க. அப்ப அதுல இருந்து நமக்கு தெரிகிறது, அவங்க பஸ்கா விருந்து புசிப்பதற்காக கூடி வராங்க, திருவிருந்து ஆசரிப்பதற்காக கூடி வரல. பஸ்கா ஆசரிப்பதற்காகத்தான் கூடி வந்திருக்கிறாங்க. கூடினது பஸ்கா ஆசரிக்கிறதுக்காக கூடி வந்து பஸ்கா புசிக்கிறதுக்கு இடையில அந்த நினைவு சின்னங்களை, அந்த அப்பத்தையும் அந்த ரசத்தையும் வச்சே ஆண்டவர் அப்பம் பிக்குதலுக்கான அந்த ஆரம்பத்தை ஏற்படுத்துறாரு. அதே டைம்ல அதுக்காக உபயோகிக்கிற அதே பிரெட் தான், அப்பந்தான், அதுக்காக உபயோகிக்கிற அதே திராட்சரசம் தான். அதை வச்சு நீங்க என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கன்னு ஆண்டவர் இதை ஏற்படுத்துறாரு. அப்போ அவங்க பஸ்கா புசித்ததுனால, அது மாலையில புசிக்க வேண்டியது ஆனதுனால அது மாலை நேரத்துல வச்சது. நம்ம பஸ்கா புசிக்கலையே, கர்த்தருடைய பந்தியத்தானே ஆசிரிக்கிறோம். அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் அதனால அது மாதிரி இதுவும் மாலையில தான் நம்ம புசிக்கணும் அப்படிங்கிறத நம்ம எடுக்க முடியாது. அப்படின்னா ஆண்டவர் பஸ்கா விருந்தை ஏற்படுத்தும் போது பெண்கள் யாருமே கிடையாது, ஆண்கள் மட்டும்தான் இருந்தாங்க. அப்படித்தானே? அப்ப இன்னைக்கு அதை அப்படியே ஃபாலோ பண்றதா இருந்தா இன்னைக்கு ஆம்பளைங்க மட்டும்தானே இருக்கணும், அதுல சகோதரிகள் இருக்கக்கூடாதுல்ல. அப்புறம் அது என்ன சொல்றது, மேல் வீட்டறையில தான் அவங்க ஆயத்தம் பண்ணாங்க. அப்போ அதே மாதிரி இன்னைக்கும் இவங்க எங்கெங்க கூடுறாங்களோ, இந்த இரவுல செய்யணுங்கிறவங்க நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்க இடத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும்ல. அதுவும் சரி வருமா? எல்லாருக்கும் மேல் வீட்டறையில பண்ண முடியுமா? முடியாது. அதனால அவர் இதை செய்யுங்கன்னு நமக்கு சொல்லிட்டு போனாரு, அவர் வர்ற வரைக்கும் அதை செய்யணும். அதுதாமே கட்டளையே தவிர இந்த மாலையில அவர் அதை ஏற்படுத்தினார் அப்படிங்கிற விளக்கம் சிறுபிள்ளைத்தனமானது. அது ஏத்துக்கிட முடியாது. அப்புறம் இந்த பாதங்கழுவுதல், அவங்க பஸ்கா புசிக்கும் போது அந்த பாதங்களை கழுவுனதை யோவான் 13ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அப்ப அதை கரெக்டா செய்யறதா இருந்தா பாதங்களை கழுவணும் அப்படிங்கிறதையும் நம்ம கொண்டு வரணும். ஆனால் திருவிருந்துக்கும் பாதங்கழுவுதலுக்கும் சம்பந்தம் இருக்குதா அப்படின்னு கேட்டா சம்பந்தமே கிடையாது, ஒரு சம்பந்தமும் கிடையாது. எப்படி சொல்லலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு என்ன பதில் அப்படின்னா, 4 நற்செய்தி நூல்கள் நமக்கு கிடைச்சிருக்குது, சுவிசேஷங்கள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இதுல 3 பேரு, அதாவது சமநோக்கு நற்செய்தி நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஒத்தமை நற்செய்தி நூல்கள்னு சொல்லுவாங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இந்த 3ஐயும், இந்த 3 பேரும் இந்த சம்பவத்தை எழுதும்போது பஸ்கா விருந்து புசிக்கிறதுக்காக கூடி வர்றதை எழுதுவாங்க, ஆண்டவர் திருவிருந்தை ஏற்படுத்துறதை எழுதுவாங்க. அது நீங்க நான் வர்ற வரைக்கும் இதை செய்யணும்னு கட்டளை கொடுக்கறதை எழுதுறாங்க. பாதங்கழுவுதலை பத்தி சொல்லவே மாட்டாங்க. இந்த 3 நற்செய்தி நூல்கள்ல எங்கேயுமே வராது. மத்தேயும் எழுத மாட்டாரு, மார்க்கும் எழுத மாட்டார், லூக்காவும் எழுத மாட்டார். ஆனா
யோவான் எழுதுறாரு. யோவான் பாதங்கழுவு 13ஆம் அதிகாரத்துல அதுதான் எழுதுறாரு. அவர் பாதங்கழுவுதலை பத்தி எழுதுறாரு. திருவிருந்து ஆசரிக்கும்படியாக ஆண்டவர் கட்டளை கொடுத்தது, அதை ஆசரித்த சம்பவத்தை பத்தி சொல்லவே மாட்டாரு. நீ எல்லாம் வாஸ்து பார்த்தா தெரியும் இல்லையா? அப்போ பஸ்கா விருந்தை புசிக்கிறத பத்தி சொல்லி, பஸ்கா விருந்து புசிக்கிறதையும் திருவிருந்து ஏற்படுத்துறதையும் சொல்ற நற்செய்தி நூலின் ஆசிரியர்கள் பாதங்கழுவுதலை பத்தி சொல்லல. திருவிருந்து ஆசரிக்கிறத பத்தி, ஆண்டவர் ஏற்படுத்தினதை பத்தி சொல்லுகின்ற யோவான் பஸ்கா புசிக்கிறத பத்தி எழுதுறாரு, பாதங்கழுவுறத பத்தி எழுதுறாரு, திருவிருந்தை பத்தி எதுவுமே சொல்லல. அப்ப அதுல இருந்து தெரியுது, பஸ்காவுக்கும் பாதங்கழுவுதலுக்கும் தான் சம்பந்தமே தவிர திருவிருந்துக்கும் பாதங்கழுவுதலுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதனாலதான் பின்னாடி அப்போஸ்தலர்கள் கர்த்தருடைய பந்தி ஆசரித்தாங்கன்னு பைபிள்ல இருக்கு. ஒரு இடத்துலயாவது பாதங்கழுவுதலை பத்தி எந்த குறிப்பும் சொல்லல. அப்போஸ்தலனாகிய பவுல் 14 நிருபங்கள் எழுதியிருக்கிறார், எபிரேயரையும் சேர்த்தா எனது விசுவாசப்படி. அதுல திருவிருந்தை பத்தி அவர் எழுதுறாரு. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல எழுதுறாரு. அதை பத்தி ஒண்ணுமே சொல்லல. வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய எவ்வளவோ விஷயங்களை பற்றி, ஒருவர் தாங்கணும், தாழ்மையா இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எல்லா அப்போஸ்தலர்களுமே எழுதுறாங்க. அப்ப அதனுடைய வெளிப்பாடாக செய்கின்ற ஒரு செயல் பாதங்களை கழுவுதல். அது திருச்சபையில தொடர்ந்து நடந்து வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருந்திருந்தா அதை பற்றி ஏதாவது ஒரு குறிப்பாவது வந்திருக்கும்ல. ஒரு இடத்துல ஒரு சின்ன மருந்துக்கு கூட அதை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. அப்ப என்னன்னா, அப்போஸ்தலர்கள் அந்த பாதங்கழுவுதலின் நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவர் நமக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கிறாரோ அந்த பாடத்தை எடுத்துக்கிட்டாங்க. ஒருவருக்கு ஒருவர் தாழ்மையா இருக்கணுங்கிற பாடத்தை எடுத்துக்கிட்டாங்களே தவிர அந்த செயலை அது நமக்கு தேவையும் இல்லை. அதனால பாதங்கழுவுதலை இதோட கனெக்ட் பண்றதோ, மற்றபடி அது அவங்களுக்கு இதை இரவுல வச்சாங்கன்னா அப்ப பாதங்கழுவுதலும் செய்யணும் அப்படின்னு கொண்டு வர்றது, அது சம்பந்தமே இல்லாத ஒண்ணு உள்ள இழுக்கிற மாதிரி இருக்கும். அது நமக்கு தேவையில்லை. அதனால தானே பாதங்கழுவுதலை பத்தி அப்போஸ்தலர்களை எதுவுமே ஒண்ணுமே சொல்லலையா, அதை பத்தி சொல்லலையே. எனக்கு ஒரு கேள்வி. இயேசு கிறிஸ்து பஸ்காவை ஆசரிக்கப்படுகிறத சொன்னாரு, நீங்க பாயிண்ட் சொல்றீங்க. நியாயப்பிரமாணத்துப்படி பஸ்காவை அவர் எப்படி ஆசரிச்சு, ஏன்னா நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிட்டு அவர் வந்தார், கரெக்டுங்களா? அப்படின்னா அவர் நியாயப்பிரமாணத்தின்படி பஸ்காவை ஆசரிக்கணும். அப்போ யாத்திரையாம் புஸ்தகத்திலிருந்து பஸ்காவை தொடங்குறாங்க, இடையில விடுறாங்க, எசேக்கியேல் ஆரம்பிக்கிறாரு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது பஸ்காவை அப்படி எப்படி ஆசரிச்சாரு? பஸ்காவை ஆசரிக்கும் போது ஒரு ஆட்டுக்குட்டி தெரிஞ்சு வந்தாங்க, அதுதான் அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாங்க. ஏன் இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டி அவர் செய்யல? செய்யணும் அவரு. நீங்க கேட்டது ஒரு கேள்வி வருது. ஓகே, நீங்க அது ஒரு கேள்வி வருது. ஏன்னா அவர்கள் பஸ்காவை எங்க ஆயத்தம் பண்ணணும்னு தான் கேக்குறாங்க. நமக்கு திருவிருந்து சொல்ல முடியாது. அது சொல்ற திருவிருந்து நம்ம ஆமா இல்லன்னா கர்த்தருடைய வசனத்தின்படி கரெக்டா அதுக்கு ஒரு பேர் கொடுக்கறதா இருந்தா அப்பம்பிக்குதல், அதான் கரெக்ட். நம்ம சொல்றோம், இல்ல கம்யூனியன் சொல்றோம், இல்ல லார்ட் சப்பர் இங்கிலீஷ்ல சொல்றாங்க, சொல்லிட்டு ஆனா அர்த்தம் ஒண்ணுதான், அப்பம்பிடுதல். எதுக்காகன்னா நமக்கு அந்த சரீரம் பிக்கப்பட்டதுக்கு அடையாளமா நம்ம எடுக்கிறோம். இப்ப நீங்க சொன்னீங்க பஸ்காவை புசிக்கிறதுக்காக பஸ்கா ஆயத்தம் பண்றாங்க, ஆயத்தம் பண்ணி சொல்றாங்க, எல்லாம் கரெக்ட். ஆனா ஏன் அவர் பஸ்கா வாசிக்காம இது செஞ்சார்? நெஜ பஸ்காவாவே அவர் இருக்கிறாரு. நெஜ பஸ்கா உதறிட்டு ஒரு புதிய பிரமாணத்தை கொண்டு வர, ஏன்னா தேவன் செஞ்சு ஆகணும். அது பிரமாணம். பஸ்கா அவங்களுக்கு பஸ்கா, நம்மளுக்கு சப்பர், நாள் சப்பர் மாறுக்கு அந்த இடத்துலயும். இன்னொன்னு நீங்க சொல்றது படி பார்த்தா பாதங்களுக்கும் ராபோஜனுக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் அது ஆனா நான் ஒத்துக்கிறேன். இப்போ ராபோஜனை எடுத்துட்டு பாதங்கள் இருக்காங்க, பாதங்கள் எடுத்து ராபோஜன் எடுக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு மரம் ஆசரிக்கிறாங்க. பெரும்பாலான சபை இப்படி இதோட கனெக்ட் பண்ணி இப்ப பாதங்களை விட்டு ராபோஜனை எடுக்கிறவங்க, ராபோஜனை எடுத்துட்டு பாதங்கள் வருவங்க, அது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் பேரு தான். பெரும் பகுதி இதை செய்யறதே இல்லை. ரெண்டு தனித்தனிதான் அதை செய்யணும் அப்படிங்கிறது அது கரெக்ட் தான். ரெண்டாவது பாத்தீங்கன்னா பாதங்களுக்கு இப்போ இயேசு கிறிஸ்து அதை நமக்கு போதிக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு அதை போதிக்கிறார், விசேஷத்துல போதிக்கிறார்.
இதை அறிந்திருப்பதானால் இது செய்வதாக நீங்க பாய்க்கும் ஆசிரியர் எதை? ஆமா ஆமா, உங்கள் போதகரும் ஆண்டவருமாகிய நானே இதை செய்ததுண்டானால் நீங்களும் அப்படியே போய் செய்யுங்க. வேதத்துல படிச்சு நான் அந்த அளவுக்கு இல்ல சொல்றேன், எல்லாருமே படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். 13ஆம் அதிகாரத்துல, அதாவது ஆங்கிலத்துல வழி படிச்சுட்டு வரும்போது போஜனத்தை விட்டு எழுந்து அப்படின்னு, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா போஜனத்துடைய கடைசி அப்படின்னு சொல்றாரு. அதை படிக்கும் போது அப்ப போஜனம் பண்ணிட்டு இருக்கும் போதுன்னா நம்ம வந்து போஜனம்னா ஒரு சாப்பிடல, அப்படி இல்ல சாப்பாடு நம்ம அப்படி கூட எடுத்துக்கிறாங்க சில பேர். அது போஜனம் தான் பண்ணிட்டு இருந்தா சாப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னு எடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு வகையில. அப்ப அந்த இடத்துல அந்த போஜனத்தை விட்டு எடுத்து உடனே சீலையை கட்டி கொண்டு போய் காலங்களை கழுவுறாரு. அது வந்து நம்ம கத்து கொடுக்குறாரு. கத்து கொடுத்துட்டு நானே போதங்களும் ஆண்டு பாடுவேன், நீங்களும் ஒருவர் கழுவு கடைவீர்கள் சொல்றாரு. இவை அது கடைசியில மெஜல் முடிக்கிறாரு. இவைகளை நீங்கள் அறிந்திருக்கிற அப்படின்னா இவைகளை செய்வீர்களானால் எதை செய்யணும்? என்னோட இதை செய்யணும், பாதம் கழுவணும். அப்போ அதுல மனத்தாழ்மை நமக்கு வந்து நீங்க என்னோட பெரியவங்க கிடையாது, நம்மளோட பெரிய மனத்தாழ்மை நமக்குள்ள இயற்கையாவோ வரணும். சும்மா சடங்காத்தச்சுக்கு செய்யக்கூடாது. அப்பவுமே வந்து நீங்க வாரமோ ஒரு மாசமோ சடங்காச்சமே சரி. அதுல உண்மையிலுமே நம்முடைய தேவனுடைய விசுவாசம் நம்ம மேல் வச்சுட்டு அது எப்படி விவரிக்குன்னு தெரியல. ஆனா அந்த உண்மை மனதோடு எடுக்கும் போது நம்முடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு உண்டு, அதை நான் ஒத்துக்கிறேன். அதே சமயத்துல வந்துங்க அந்த ராபோஜனை எடுத்து போஜனத்தை விட்டு எழுந்து அந்த ஒரு கனெக்ட் வார்த்தை அந்த இடத்துல இருக்குது. அதனால சில பேர் என்னங்கிறாங்கன்னா ராபோஜனை எடுத்துட்டு பாதம் கழுவுறாங்க, அப்படி இருக்குது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி பாதம் கழுவுறது தனியா கூட நம்ம வச்சுக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம தள்ள முடியாது. ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற சபைகள்ல பார்த்தா, உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். இப்போ ஞானஸ்தானம் எடுத்துட்டா கூட உங்களுக்கு தெரியும், பலவிதமான ஞானஸ்தானம் எபிரேயர்ல படிக்கும் போது ஸ்நானங்களை கொடுத்த உபதேசம் அப்படிங்கிறது பலவிதமான உபதேசம். ஞானஸ்தானத்துல பலவிதமான ஞானஸ்தானம் இல்ல, அந்த இடத்துல ஸ்நானங்கள் அப்படிங்கிறதுக்கு பண்மையில சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து வாஷிங்ஸ், கழுவுதல் அப்படிங்கிற அர்த்தத்துலதான் அந்த வார்த்தை வருது. நியாயப்பிரமாண பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்து சுத்திகரிப்பு முறைமையை குறிக்கக்கூடிய வார்த்தை அது. ஒரு நிழலா இருந்தது, புதிய ஏற்பாட்டுக்கு நிஜமாகுது. அததான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அவருக்கு இயேசு கிறிஸ்துவோட ஞானஸ்தானம் அவசியம் இல்லை. அவர் போய் மூழ்குதலுக்கு போகும்போது அவர் சொல்றாரு, என் நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏன்னா அவர் நமக்காக பலியாகக்கூடிய ஆடு. அவர் கழுவித்தான் பலிக்க போகணும். வெண்கல தொட்டியில் கழுவப்பட்டுதான் நம்ம என்ன செய்ய முடியும், பலிக்கு கொண்டு போகணும்னு நியாயப்பிரமாணத்துல பாக்குறாங்க. இல்ல அது இயேசு கிறிஸ்துவுக்கு பொருந்தாது இல்ல. இல்ல பலியாடு யாரு நமக்கு? இயேசு கிறிஸ்துவ சொல்றீங்க. அவர் கழுவப்படணும் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்தாலே, அவர் என்னைக்கு கழுவப்பட வேண்டிய ஒரு நிலைமைக்கு வர்றாரோ அன்னைக்கே அவர் என்னுடைய ரட்சகராக இருக்கக்கூடிய தகுதியை இழந்துட்டாரு. அப்படி இல்லைங்க. ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா ஞானஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம் போது பல விதமா கொடுக்குறாங்க. ஒருத்தர் வந்து பிதாவுக்கும் பரிசுத்தாவி நாமத்துல மூழ்கி தெளிக்கிறாங்க, பிதாவுக்கும் பரிசுத்தாவத்துல மூழ்கி கொடுக்குறாங்க. ரெண்டாவது பிதாவுக்கு ஒரு முழுக்கு, குமாரர்களுக்கு பரிசுத்தாவிக்கு முழுக்கு கொடுக்குறாங்க. சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் பின்பக்கம் கொடுக்குறாங்க, ஒருத்தர் பின்பக்கம் கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து 40 முறை மொழி கொடுக்குறாங்க. இப்படி பல விதமான ஸ்நானங்கள் இருக்கு சொல்லுவோம். அப்ப இயேசு கிறிஸ்து பைபிள் சொல்றது இயேசு கிறிஸ்து ஒண்ணுதான் சொல்லும். ஒரே ஞானஸ்தானம் தான் தெரியுங்க. இல்ல ஒரே ஞானஸ்நானம் தான் பிதா குமாரன் பரிசுத்தத்துல கொடுக்கறத இயேசுவை எடுத்துக்கிறோம்ல. அதே மாதிரி யோவான் 13ஆம் அதிகாரத்துல நீங்கள் இவைகளை செய்வீர்களானா இவளை அறிந்திருப்பில் நீ பாக்கியவான் ஏன் எடுத்துக்க கூடாதுன்னு நாங்க. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப வந்து ஆண்டவர் சொன்னதை எழுத்தின்படி உங்களுக்கு எடுத்துட்டு அதுக்கு வந்து பாதங்களை கழுவணும் அப்படின்னு உங்களுக்கு மனசுல அப்படி ஒரு பாரம் இருந்ததுன்னா நீங்க அதை செய்யுங்க. இல்ல நான் பாரம்பரியம் இல்லைங்க. இல்ல அவர் சொன்னாரு. இல்ல அதைத்தான் சொல்றேன். இப்ப அதை நம்ம செய்யாம விடுறோமே, அதை நம்ம செய்யணும் அப்படின்னு ஒருத்தருக்கு தோணுச்சுன்னா அவர் அதை செய்யட்டும். ஆனால் கண்டிப்பா அப்பம் பிக்குதல்ல பங்கு பெறும் போது இந்த பாதத்தை கழுவிட்டு தான் பங்கு பெறணும்னோ, இல்லைன்னா விட்டதுக்கு அப்புறம் வந்து பாதங்களை கழுவணுங்கிறதோ அதுல சம்பந்தமே இல்ல. போஜனத்தை விட்டு எழுந்து ஏங்க அந்த போஜனங்கிறது தான் என்ன, அதைத்தான் நான் உங்களுக்கு தெளிவா சொன்னேன். அதாவது ஆசிரிச்சிட்டு இருக்கிறாரு. எதை ஆசிரிச்சுக்கிறாரு? எதை? அதைத்தான் யோவான் எழுதுறாரு தொடர்ந்து. இப்போ இது நான் 3 சுவிசேஷங்கள் சொன்னதை யோவான் கண்டினியூ பண்றாரு. 4 சுவிசேஷம் பூர்ணமாக ஒரு பகுதி மட்டும் எடுக்க முடியாது. இல்ல அதைத்தான் நான் சொல்ல வரேன். 3 பேரும் கரெக்ட், நீங்க சொன்னது சரி. அதாவது பஸ்கா புசிக்கிறத பத்தி எழுதுறாங்க, பாதங்கழுவுறத பத்தி ஒண்ணுமே சொல்லல. அதுதான் அவர் கண்டினியூ. இப்ப இவர் வந்து பாதங்கழுவுதலை பத்தி எழுதுறாரு. அப்ப கண்டினியூஷனா சொல்றதா இருந்தா அதெல்லாம் அவங்க சொல்றதையும் சேர்த்தே தானே சொல்லணும் இவரும். ஏனுங்க இன்னொரு விஷயத்த சொல்றேன். 4 சுவிசேஷங்கள்ல ஒரு இடத்துல ஒரு ஆட்டுக்கு அதாவது என்ன சொல்றாரு, நீங்க அந்த ஆட்டப்படம் எடுத்து சொல்றாரு.
ஒரு ஆட்டையும் ஆட்டுக்குட்டியும் ஒரு இடத்துல கழுதையும் கழுத்துக்கிட்டா. அது இன்னொரு சுவிசேஷம் போது ஒரு கழுதையை கட்டு மட்டும் சொல்லுவார். இப்ப நாம இந்த வேறுபாடு எடுத்துக்க முடியுமா? எப்படி எடுத்துக்கீங்க? சரி, இல்ல 4 சுவிசேஷம் வித்தியாசமா இருக்குது. ஆமா இருக்குது, அது கரெக்டுங்க. எடுத்து பூர்ணப்படுத்தல் அதுதான் அந்த வித்தியாசத்துல இருந்துதான் இப்ப நான் சொல்றேன். என்ன சொல்றேன்னா, பஸ்காவை பத்தி எழுதுறவங்க பாதங்கழுவுதலை பத்தி எழுதுறாங்க. ஏன்னா அது யூதர்களுடைய கலாச்சாரம். யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி பஸ்கா விருந்து புசிக்கிறதுக்காக கெஸ்ட்டுகளை எல்லாம் கூப்பிடுவாங்க. அந்த கெஸ்ட்டுகளை கூப்பிடுறதுக்கு அவங்க வேதவசனம் அனுமதிக்குதா அப்படின்னு கேட்டா அனுமதிக்குது. ஏன்னா யாத்திராகமத்துல 12ஆம் அதிகாரத்துல தான் பஸ்கா ஆசரிப்பதற்கான அந்த கட்டளைகளை ஆண்டவர் கொடுக்கிறாரு. அப்படி கொடுக்கும்போது ஒரு வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி வீதம் தெரிந்தெடுக்கணும். அப்படி தெரிந்தெடுக்கப்படுற ஆட்டுக்குட்டியினுடைய மாமிசத்தை புசித்து முடிக்கிறதுக்கு போதுமான நபர்கள் அந்த வீட்டிலே இல்லாமல் இருந்தால் அவங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களை எல்லாம் என்ன செய்யணும்? கூப்பிடணும். அப்போ அந்த வீட்டுக்கு வந்து பஸ்கா விருந்து புசிப்பதற்கு கெஸ்ட்டுகளை கூப்பிடுறது வழக்கம். அதே மாதிரி பஸ்கா ஆசரிக்கிறதுக்காக உலகத்தின் பல்வேறு நாடுகள்ல இருந்து யூதர்கள் ஒரே இடத்துக்கு கூடி வருவாங்க. அப்படி கூடி வரும்போது அவங்களுடைய ரிலேஷனுடைய வீட்டுகளுக்கெல்லாம் போவாங்க. அப்போ ஒன்னா சேர்ந்து அவங்க பஸ்கா புசிப்பாங்க. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல யூத வழக்கத்தின்படி அந்த வீட்டினுடைய தலைவன், வருகிற கெஸ்ட்டுகள் அவங்க வந்து இந்த தலைவனை விட உயரிய அந்தஸ்துள்ளவங்களாக இருந்தால் அல்லது விஐபியாக இருந்தால் இந்த தலைவனே வந்து அவங்களுடைய பாதங்களை கழுவி வரவேற்பான். இல்ல பஸ்கா விருந்து புசிக்கும் போது அவங்களுடைய பாதங்களை கழுவுறது வழக்கம். இல்ல ஒரு கெஸ்ட்ங்கிற முறையில வர்றாரு, ஆனா விஐபி இந்த வீட்டினுடைய கார் வந்து அதை விட பொசிஷன்ல கூடினவரா இருக்கிறாரு, ஆனா வர்றாரு. ஆனாலும் அவங்களுடைய அந்த உபசரிக்கிற தன்மையில ஒண்ணு அவங்கள வந்து பாதங்களை கழுவுறது. அப்படி பாதங்களை கழுவுறது வந்து அந்த வீட்டில் இருக்கிற அடிமையாக இருப்பான், அவன் அந்த விஷயத்தை செய்யணும். சரிதானே? இப்ப வந்து இவங்க பஸ்கா புசிக்கிறதுக்காக வந்து அமர்ந்திருக்கும் போது யூதர்களுடைய வழக்கத்தின்படி பாதங்களை கழுவணும். யாரும் வரல. ஏன்னா இப்ப எல்லாருமே பெரியவங்களா இருக்காங்க. யாரு வருவா? பிரச்சனை வேற வந்துச்சு, அதுக்கு முன்னாடி தான் வந்திருக்கு. அப்போ யார் பெரியவங்கிற அந்த நிலைமையில அவங்க வந்து உட்கார்ந்து இருக்கும் போது யாரும் முன் வரல. அவன் வரட்டும்னு பேசாம இருக்கும்போது தான் பார்த்தாரு, இவனுக்கு யாரும் இப்ப வரமாட்டாங்க. அப்ப இதை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும்னு ஆண்டவரே எழும்பி போய் அதை செய்யறாரு. இது எதுக்காக? பஸ்காவுக்காக கூடி வந்திருக்கும் போது. அதுதான் நம்ம திரும்ப திரும்ப உங்களுக்கு வலியுறுத்துறேன். சரிங்க பிரதர், பஸ்கா வந்து நிழல் பிரதர். ஆமா, அத வந்து நம்ம நிஜத்துக்கு கொண்டு வரணும்ல பிரதர். நிஜம் வந்துட்டாலே நிழல் போயிடுச்சே. அதை விட்டுட்டீங்கல்ல. அதோடு சம்பந்தப்பட்ட எதுக்கு? அதோடு சம்பந்தப்பட்ட பாதம் கழுவுதல் எதுக்கு இப்ப எடுக்கிறீங்க? ஏற்பாடு வந்து எழுதப்பட்டது வந்து அவங்க வந்து இயேசு கிறிஸ்து பலியான பிறகு அவங்க மேல் வீட்டுல பரிசுத்தாய் பெற்ற பிறகுதான் எழுதினாங்க. ஆமா, அதுக்கு முன்னாடி எழுதலையே. ஆமா, என்ன நடந்ததோ அதை எழுதி வச்சாங்க. ஆமா, அதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. ஆமா, அதனால வந்து பாத்தீங்கன்னா இயேசு சொன்ன வார்த்தையை நம்ம நிறைவேற்றணுமா நிறைவேற்ற கூடாது? கண்டிப்பா செய்யணும். அதான் செய்யணும். ஆமா, அவரு நம்ம என்ன செய்யணும்னு அவர் சொல்லி இருக்கிறாரோ அதை நம்ம செய்யணும். என்ன சொல்றேன்? அதைத்தான் நீங்க சொல்லுங்களேன். இல்ல அவங்க கேக்குறாங்க 37 அவங்க கேக்குறாங்க. 38 இவர் பதில் சொல்றாரு, நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி உங்கள் பாவ மன்னிப்பு கண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் சொல்றாரு. ஆமா, சொல்லுங்க. சரி, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில். பட்ட பேர் சொல்லி இருந்தா போதுமா? அவர் நாமத்தினாலன்னு சொல்றேன். நாமம் என்ன? நேம். இப்ப நேம் நேம் போட தானே உங்களுக்கு பார்த்து சேரும் தபால். எப்படி நீங்க கொடுக்குறீங்க? மொட்டையா கொடுப்பீங்க. சொல்றேன். இப்ப திருத்துவத்தை மறுக்கிறவங்க வைக்கிற ஒரு வாதம் இது. இல்ல நான் சொல்றேன், அவங்க சொல்ற ஒரு வாதம் தான், ஒரு கருத்து தான் இது. என்னன்னா, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்கன்னு இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டார். இப்ப நம்ம என்ன செய்யறோம்? அதன்படி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். அப்படித்தானே? ஆமா, நாங்களும் எங்க சபையில அப்படித்தான் கொடுக்கிறோம். இல்ல, அதைத்தான் சொல்ல வரேன். உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க அதுக்கு பதில, ஏங்க பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்கள்னு சொல்றாரு ஆண்டவர். பிதாங்கிறது நாமமா? குமாரன்கிறது நாமமா? அப்புறம் பரிசுத்தாவிங்கிறது நாமமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்படின்னு கேட்பாங்க. சொல்லிட்டு அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமா, அதுக்கு உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க வந்து ஒரு பேங்க்ல போய் ஒரு செக் லீஃப் எழுதி கொடுக்குறீங்க. அவங்க சொல்ற உதாரணம் தான் இது. ஒரு செக் லீஃப் எழுதி கொடுக்குறீங்க,
அந்த செக் லீஃப்ல போயிட்டு இப்ப பர்ணபாஸ் வந்து அவங்க பையன் ரிஜோட்ட என் பேர்ல ஒரு 15,000 எடுத்துட்டு வந்து சொல்றான். அப்ப உடனே அந்த செக் லீஃப் எடுத்து இவன் வந்து அப்பா இளையாங்குடி ரோடு இல்லைன்னா அக்கௌண்ட் நம்பரு அப்படி நான் போட்டு எடுப்பான். அப்பாவுக்குன்னு ஒரு பேர் இருக்குல்ல, அந்த பேரு தான் அதுதான் இயேசு கிறிஸ்து. அதனால இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய வாதம். இவங்க சொல்றத ஏன்னா கேட்டு சலிச்சு போனது தானே இது. என்ன அப்போ இவங்களுடைய ஆர்குமெண்ட் படி பார்த்தா, அவங்களுடைய ஆர்குமெண்ட் உங்களுக்கு சொல்லல, அவங்களுடைய ஆர்குமெண்ட் படி பார்த்தா குமாரன்கிறது நாமம் இல்லை, பிதாங்கிறது நாமம் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம், எபிரேய நிருபத்தின் ஆசிரியர் அவர் அந்த நிருபத்தை எழுதுறதுக்கான நோக்கம் என்னன்னா 10ஆம் அதிகாரம் 32 37 வரைக்குள்ள வசனங்களை வாசிக்கும் போது இந்த நிருபம் எழுதுறதுக்கான காரணம் என்னங்கிறத நம்ம அந்த வசனத்துல இருந்து கண்டுபிடிக்கலாம். 10:32 சொல்றாரு, உங்கள் முந்தின நாட்களை நினைத்து பாருங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களிலே மிகுந்த உபத்திரவங்களாகிய போராட்டத்தை சகித்தீர்களே, உங்கள் ஆஸ்திகளை சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள், அப்புறம் வந்து என்னை போல பாடுபட்டவர்களுக்கு நீங்க பங்குள்ளவர்களாக ஆனீர்கள், இப்படி எல்லாம் சொல்லிட்டு அடுத்து சொல்வாரு, ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் அப்படிங்கிறாரு. அப்ப அதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிட முடியுதுன்னா, எபிரேய கிறிஸ்தவர்கள் கிட்டத்தட்ட அவங்க ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வந்து 30 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் இந்த நிருபத்தை எழுதுறாரு. அப்படி எழுதும்போது 2 பெரும் சக்திகளோட அவங்க போராடுறாங்க. ஒன்னு யூதர்கள் சபைக்கு எதிராக இருக்காங்க, இன்னொன்னு ரோம அரசாங்கம் அது சபைக்கு எதிராக இருக்கு. இந்த 2 பெரும் சக்திகளுக்கு இடையில சபை அல்லாடிக்கிட்டு இருக்குது. அப்ப என்ன செய்யறாங்க, இந்த விசுவாசிகள் பழைய மதத்து பக்கம் போயிடலாம். அப்படி போயாச்சுன்னா இந்த யூதர்கள்ட்ட இருந்து வர்ற கஷ்டம் நமக்கு நிற்கும். அதுல போய் சேர்ந்தாச்சுன்னா அப்புறம் ஒரு பெரும் கூட்டத்தோட போய் ஜாயின் பண்ணிடுறாங்களா, அதனால அவங்களுடைய ஆபத்தும் நமக்கு தடுக்கலாம். 2வது இவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவங்களும் சேர்ந்து வந்து குரல் கொடுப்பாங்க. அப்ப ரோம அரசாங்கத்தினுடைய அந்த அடக்குமுறையிலிருந்தும் தங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும்னு கருதி பழைய மதத்தின் பக்கம் திரும்ப போகணுங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. அதுக்கு தான் அவர் எழுதுறாரு, உங்க தைரியத்தை விட்டுறாதீங்க, எப்படி இருந்தீங்க அதை நினைச்சு பாருங்க, இப்ப விடாதீங்கன்னு சொல்லிட்டு இப்ப இவர் என்ன மனசுல நினைச்சு எழுதுறாருன்னா, இப்ப இந்த பழைய மதத்தின் பக்கம் நீங்க போனீங்கன்னா அதுல எங்களுக்கு என்ன குறை இருக்கு, எல்லாமே அங்க இருக்குல்ல அப்படின்னு ஒருவேளை நீங்க நினைக்கலாம். அங்க வந்து தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, யாரு பழைய மதத்துல யூத மதத்துல தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, அப்புறம் முற்பிதாக்கள் இருக்காங்க, உடன்படிக்கை தேவன் அந்த ஜனத்தோடு பண்ணி இருக்கிறாரு, அவங்களுக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறாரு, அவங்களுக்கு ஆராதனை பண்டிகை பலிகள் எல்லாமே இருக்கு. அவசியம் ஏற்பட்டா யுத்தம்னு ஒண்ணு வரும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ண தேவதூதர்களையே ஆண்டவர் அனுப்புறாரு. அப்ப தூதர்களுடைய பாதுகாப்பு இருக்கு. இவ்வளவும் எங்களுக்கு அந்த மதத்துல இருக்குல்ல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஒன்ன புரிஞ்சுக்குங்க, நீங்க எந்த பழைய மதத்து பக்கம் திரும்ப போகணும்னு நினைக்கிறீங்களோ அதுல எதெல்லாம் பிளஸ் பாயிண்டாக நீங்க நினைக்கிறீங்களோ அப்ப எல்லாவற்றையும் விட இயேசு கிறிஸ்து உயர்ந்தவர், மேலானவர் அப்படிங்கிறத அதுல காட்டுறாரு. அப்ப அதுல 1 அதிகாரம் முதல் 3 வசனங்கள்ல இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசிகளை பார்க்கிலும் பெரியவர் அப்படிங்கிறத விளக்கி காட்டுறாரு. அதுக்கு 7 காரணங்களை சொல்றாரு, அது வாசித்து பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 2ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து தேவதூதர்களிலும் மேலானவர் அப்படிங்கிறத விளக்கி காட்டுறார். அப்ப இயேசு கிறிஸ்து தேவ தூதர்களிலும் மேலானவர்னு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து விளக்க ஆரம்பிக்கிறவரு அதுக்கான காரணங்களை ஒன்னொன்னா சொல்றாரு. என்னென்ன காரணத்தினால இயேசு கிறிஸ்து தூதர்களிலும் மேலானவர் அப்படின்னு சொல்லும்போது முதல் காரணமா என்ன எடுக்கிறாரு அப்படின்னா வசனம் 4, இவர் தேவ தூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்து கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மையுள்ளவரானார். இவர் தேவ தூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்து கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மையுள்ளவரானார். அப்ப இயேசு கிறிஸ்து தேவதூதர்களிலும் மேலானவர் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்கு முதல் பாயிண்டாக எபிரேய நிருபத்தின் ஆசிரியர் கொண்டு வர்றது தூதர்களுக்கு கொடுக்க முடியாத, அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட, அவருக்கு மட்டுமே உரித்தான அந்த ஒரு நாமம். அந்த நாமத்தின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்து பெரியவர்ங்கிறத காட்டுறாரு. இதை 4ஆம் வசனத்துல சொல்லிட்டு 5ஆம் வசனத்துல எப்படி எனில் அப்படிதான் ஆரம்பிக்கிறார். எப்படி எனில் அப்படின்னா என்ன அர்த்தம்?
4வது வசனத்துல சொல்றதா 5வது வசனத்துல விளக்க போறாருன்னு அர்த்தம். அப்படி விளக்கும்போது, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும், நான் அவருக்கு பிதாவா இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும் தூதர்களில் யாருக்காகிலும் எப்போதாகிலும் சொன்னதுண்டா அப்படிங்கிறாரு. பதில் என்ன? சொன்னதில்லை. அப்போ தேவ தூதர்களுக்கு கொடுக்க முடியாத, கொடுக்கப்படாத, இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே பொருத்தமான அந்த பேர் என்னவா? குமாரன், நாமம். அப்ப குமாரனையே நாமம்னு சொல்லி இருக்கும் போது அது நாமம் இல்லைன்னு சொல்றதுக்கு யெகோவா சாட்சிகளுக்கு என்ன உரிமை இருக்கு? ஏங்க, குமாரனையே நாமம் தானங்க சொல்லியிருக்கு. குமாரனையே நாமம்னு சொல்லும் போது அப்ப பிதாவும் ஒரு நாமம் தானே. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்ததுன்னு வருது இல்லையா? அது இங்கிலீஷ்ல எப்படி வரும்? அதுல அந்த வேர்ட் வாஸ் காட்னு இருக்குல்ல, அதுல ஏ அப்படிங்கிற டெஃபினிட் ஆர்டிகிள சேர்த்திருப்பாங்க. அது ஒரு தேவனாய் இருந்தது. இவங்களை அதை சொல்லுங்க, அந்த ஏ கட் பண்ண சொல்லுங்க, தலையை போனாலும் கட் பண்ண மாட்டாங்க. இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த உலகத்துல இருக்கிற சபை பிரிவுகள் எத்தனை இருந்தாலும், பிரதரன், பாப்டிஸ்ட், லூதரன், சிஎஸ்ஐ, அந்த மாதிரி நிறைய பிரிவுகள் இருந்தாலும் எல்லாரும் வச்சிருக்கிறது ஒரே பைபிள். ஆனா இயேசு கிறிஸ்துவ தேவன் இல்லைன்னு மறுதலிக்கக்கூடிய இந்த கூட்டம் மட்டும் தனக்குன்னு ஒரு தனி பைபிளை உருவாக்கி வச்சிருக்காங்க. நியூ வேர்ல்ட் டிரான்ஸ்லேஷன், NWT அப்படின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதுல என்ன சொல்லுவாங்கன்னா, யெகோவா சாட்சிகளுடைய 21 போதனைகள் தவறானது. அவங்க எந்தெந்த தப்பு பண்றாங்க, என்னென்ன விஷயத்துல அவங்களுடைய போதனை தப்புங்கிறது 21 போதனைகள், அவங்களுடைய போதனைகள் தப்பு. அவ்வளவு சொல்ல முடியாது, இவ்வளவு நேரத்துக்குள்ள சொல்ல முடியாது. ஆமா, அதுல மிக பிரதானமானது இயேசு கிறிஸ்து தெய்வம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படித்தானே? இயேசு கிறிஸ்து தெய்வம் இல்லை. அங்க போய் நமக்கு அங்க என்ன வேலை? அவரே தெய்வம்னு அங்கீகரிக்காத ஒரு இடத்துல போய் நம்ம உட்கார வேண்டிய வேலை என்ன? இயேசு கிறிஸ்து, ஆமா, அவர் தான் மெயின். அது கூட சாத்தானுடைய வஞ்சகமான வேலை தான். அவரை மெயினாக காண்பிக்கிறது, ஆனா தெய்வமா காட்டுறது இல்லை.